இன்னையோட மினி விளாக் பார்க்கலாமா? எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸுங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய லேப்டாப், ஆஃபீஸ் ஃபோனு, இயர்போட்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் பேருக்கு இன்விடேஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான இன்விடேஷனும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி வெளியே வந்தால் எங்கள் அம்மா இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு, ஸோ சாமி கும்பிட்டு போனாங்க. சரி சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு ஷூட் இருக்குங்க. அந்த ஷூட்டுக்காக கொஞ்சம் ஏர்லியராக கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ட்ரைபாட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறேன். கிளம்பிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு ஸ்கார்ஃப் கட்டாமல் போனால் நம்ம மூஞ்சி நம்மளாலே பார்க்க முடியாது, அந்தளவு அடிக்குது. ஸோ வண்டியில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். வண்டி எடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா மேலே இருந்து எப்பயுமே வந்து பாய் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு ஆஃபீஸ் வந்துட்டு இன்டர்ன் பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம எஸ்டிகே என்டர்பிரைசஸ், அதான் நம்ம கிளைண்ட் பிளேஸ்க்கு போயாச்சு. அவங்க பிளேஸ்க்கு போயிட்டு சார் கூட கொஞ்சம் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பிளான்ஸ் எல்லாமே போட்டுட்டு நம்ம எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஷூட் வந்து இப்படி தான் இருக்கும். நிறைய கிளிப்ஸ் எடுத்து முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்தால் கொஞ்சம் ஒர்க் எல்லாமே இருந்தது. கடகடன்னு முடிச்சுட்டு இன்றைக்கி இயர்லியராக கிளம்புறேன், மயிலம் போகிறேன். ஸோ அதனால் நகைக்கடைக்கு போயிட்டேன். நகைக்கடைக்கு ஏன்னா வந்து நான் ஒரு வேல் வாங்கி உண்டியில் போடுறேன்னு வேண்டியிருந்தேன். அதை வாங்கிக்கிட்டு மயிலம் கிளம்பியாச்சு. மயிலம் ரோடே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். கோவில் பாருங்களேன், அது சூப்பராக இருக்குது. உள்ளே வந்தோடனே ஒரு வைப் இருக்கும். சரி மீன்களுக்கெல்லாம் இது போடலான்னு பார்த்தா, பொறி போடலாம் பார்த்தா மீனும் வரல, ஒன்றும் வரல. போங்கடான்ட்டு பொரியை கொட்டிட்டு மேலே முருகருக்கு வந்து அழகாக விளக்கு போட்டுட்டு இன்றைக்கி முருகரை ரொம்ப திருப்தியாக பார்த்தேங்க. இது வரைக்கும் நான் மயிலத்தில் அப்படி பார்த்ததில்லை. ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்லா போச்சுங்க எனக்கு.